இந்த நடுநிலை வாக்காளர்களை கவரும் விதமாக பல இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு அவங்க காசு கொடுத்தாங்களா காசு கொடுக்கலாம் தெரியல, ஆனா ஸ்கிரிப்ட் கொடுத்து நீங்க இப்படி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுல பல இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இப்போது மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. I am really sorry for saying this. इंडिया तो was not just democracy है, जहाँ एक ही वोटर ने 4 अलग बूथ्स पर वोट दिए. जिस इंसान की फोटो हमने यूज की, he did not vote in 4 different places. He was registered in 4 different places. इसलिए I deleted this video. இவங்க அனைவரும் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே பல்லாயிரக்கணக்கான ஃபாலோவர்ஸை கொண்டவங்க. தன்னால ஒரு மினிமம் ஒரு 100-200 பேரையாவது, நான் சொல்றது மினிமம், அதிகபட்சமாக பல லட்சம் பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற இடத்துல ஓட்டை மாத்தி போட வைக்கிற அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமா தெரியல. ஆனா குறைந்தபட்சமாக மனசுல ஒரு தாக்கம் ஏற்படுத்தும் விதமாக ஒரு கான்டென்ட் போடுற அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்து வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருமே இப்போ சாரி, இந்த டேட்டா வந்து தப்பான டேட்டாவா, 4 இடத்துல வாக்கு பதிவாரிக்கே தவிர 4 இடத்துல ஒருத்தர் ஓட்டு போடல, ஐ அப்பாலஜைஸ் என்று பப்ளிக்கா அப்பாலஜி கொடுத்துட்டு இருக்காங்க. இதை நான் ஏன் இப்போ ஒரு சீரியஸான இஷ்யூவா அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இந்த ரியல் வேர்ல்டுல வாழாம வெறும் ரீல் உலகத்துல மட்டுமே ஒரு தலைமுறை வாழ்ந்துகிட்டு இருக்கு. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தான் உங்களுடைய உலகம். காலையில எந்திரிச்சோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நைட் வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படிதான் உருவாகிட்டு இருக்கு. அவங்க பார்க்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஷேர் பண்ற கண்டென்ட்டை நம்புற இடத்துல இருக்காங்க. அதனாலதான் இவங்க என்ன பண்றாங்க, இந்த ஆன்டி நேஷனல் லாபி, இந்த லெப்டிஸ்ட் லாபி, மோடியை எதிர்க்கக்கூடிய லாபி, இது போன்ற நியூட்ரல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் என்று சொல்லிக் கொள்பவர்கள், அவங்க நியூட்ரலா இல்லையா அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும், அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்து இதை பத்தி பேசுங்க என்று சொல்லி ஊர் உலகத்துல குறிப்பாக அடுத்த தலைமுறையை அவங்க காங்கிரஸ் வாக்காளர்களாக அவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு சதியா அப்படிங்கிற கண்டிப்பா சதி கிடையாது. திஸ் இஸ் ஜஸ்ட் ஸ்ட்ராட்டஜி.